லேடிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கா கரெக்டாக மணி ஒரு 2:30 மணிலேருந்து தலை வலி, அவ்வளோ ஒரு பாரம், அவ்வளோ ஒரு வலி. மெடிசன் காலையிலே சாப்பிட்டுட்டேன். இப்போ தான் எந்திரிச்சேன். நான் இன்றைக்கி ரொம்ப எந்திரிச்சதே லேட்டு. எல்லா வேலையும் இன்றைக்கி அக்கா தான் பார்த்தாங்களே. அக்காவும் அம்மாவும் தான் பார்த்துட்டு இருக்காங்களே. ஏன்னா ஃபீவர் வேறு. டேப்லெட் போட்டோடனே ஃபீவர் குறைஞ்சிச்சு. ஆனால் ஹெட் பெயின் மட்டும் ரொம்ப அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறாங்க பாருங்கள். ஹரி என்னென்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் அந்த பூனைக்கிட்ட. ஹரி காலில் ஒதிக்கூடாது. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணி வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து குழம்பு வைக்கிறதுக்காக போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து எடுக்கோனாங்க தீதி எப்போக்கே மஞ்சத்தூள், அது ஒடியாவில் வந்து ஒலதி சொல்லுவாங்க. மஞ்சத்தூள் போட்டாங்க, உப்பு போட்டாங்க. ஆல்ரெடி எப்படி குழம்பு வைக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். இங்கத்தி குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. இந்த குழம்பு வந்து ஆல்ரெடி சென்னையில் நான் வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒடிசாவில் இங்கே அண்ணி செய்கிறத பார்க்குறீங்க. கழுவிடுறாங்க வானலை. எண்ணெய் நிறையா ஆகுமாங்க அதை ஃப்ரை பண்ணாதனால பாயில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சிக்கனை படுத்துகிறாங்க பாருங்கள். இது வேக வைக்கிறதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன மசாலா போட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு அவிச்சி எடுத்துட்டாங்க. இது வந்து பொரியலுக்கு நம்ம ஊரில் கிடைக்குள்ள கருணக்கிழங்கு, அதுதான் பொரியலுக்கு இதை எடுத்து வச்சுருக்காங்க, அவிச்சி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து குழம்பு தாளிக்க போகிறாங்க, பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இன்னும் வந்து கட் பண்ணுறாங்க எண்ணெய் இல்லைன்ட்டு. இந்த பக்கம் தக்காளி, எத்தனை தக்காளி, 5 தக்காளி எடுத்து வச்சுருக்காங்க. எண்ணெய் விட்டாங்க, வெங்காயம் போட்டாங்க. தக்காளி கட் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் மாமா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுதுங்களா? ஹரிப்பா, அண்ணாவும் மாமாவும் வந்து விறகு வெட்டுறாங்க. இப்போ வந்து சில்லி பவுட்ரு போடுறாங்க. இது வந்து வெறும் மிளகா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். தண்ணி லைட்டாக சேர்த்துக்கிறாங்க. தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம உப்பு போடுறோம். ஆல்ரெடி நம்ம இது எல்லாத்துலேயுமே உப்பு போட்டதுனால வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா இது மசிக்கிட்டோம். அரே தண்ணி குடிக்கிறாங்க. பாருங்க இந்த பூனை
தவளையை தூக்கிக்கிட்டு ஹரி சைடு ஜா. அப்போ கூட விடலைங்க பாருங்க. देखा दीदी और गया तवकला से पूछ एलिपुदु एंद्रे उठो उठो செத்து போச்சு. செத்து போச்சுங்க. அது என்ன வேலை பண்ணுது பாருங்க. அது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அண்ணி அதை வந்து மிக்ஸ் மசாலா போடுறாங்க. தாவுக்கலைக்கா एड़े सबू पक्यो दीदी मिक्स मसाला धनिया अच्छी हाँ मिक्स मसाला पक्यो ना गरम धनिया पाउडर पक्यो ना இல்ல நம்ம போட்டாச்சு எல்லாத்தையும். இதை வந்து மசிக்கிறாங்க. புகை கண்ணில் படுது. இந்த பக்கம் குழம்புக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் पानी पक्के ना दीदी उठो उठो जेजे उठो जेजे जेजे उठो चारले बसियो जेजे उठो चारले बसियो जेजे चारे बसो पानी செஞ்சது வந்து நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். அவங்க டேஸ்ட் பார்க்க சொல்றாங்க. அக்கா செஞ்சது आउट के टेस्ट करियो नानी आउट के टेस्ट अच्छे अच्छे सर कौन पट्टी बनी आउट के टेस्ट करियो दीदी के करियो अरे चुआड़ पट्टी करियो ताकि सब टेस्ट करियो आ किस टेस्ट करियो கஸ்தூரி மெத்தி போடுறாங்க. அது போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக காரமாக இருக்கும். எப்போவுமே வந்து இவ்வளோ காரம் சேர்த்துக்க மாட்டாங்கல்ல. இப்போ காரமாக இருக்குது பசங்க சாப்பிட்ணுன்றதுக்காக. இப்போ அண்ணி டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லட்டும் நமக்கு எப்படி இருக்குது. சூப்பர்
बापनो नहीं हो का खा आलू आलू तब ना खाना और तो बैठ बोल கை கடிக்கூடாது அறிவா ஓகே ரெடி ஆயிடுச்சு குழம்பு अरे कौन तोर करी दीदी फूलगोभी आलू रसा फूलगोभी आलू रसा बाय खाए बक खाओ नु खाई दो बस இப்போ பார்த்தீங்களா வானில் வந்து கழுவுறாங்க இந்த வானலில் இப்போ அண்ணி இங்கே மசிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சாரிங்க அண்ணினே வருது அக்கா இங்கே மசிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதை சேர்க்க போகிறாங்க இது வந்து நம்ம எப்படி பொரியல் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் சுட போகுது पार्टी भी पड़ू सब चल खेटी की दीदी இப்போ வந்து அதை செய்யறதுக்கு வந்து ஊடு இப்போ வந்து அதுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணுறாங்க இதுக்கு போடுறதுக்கு जीरा போடல மறந்துட்டேன்ட்டு இப்போ போடுறாங்க ஜீரா அங்கே வருங்க ஹரி ஜட்ஜே மெத்தி போட்டிருக்காங்க இதில் மசாலா பக்கேஜ்னா தீதி இப்போ வந்து மசாலாலாம் போட்டாங்க இப்போ அதை வந்து பிசைஞ்சதை மசிச்சதை வந்து அதில் போடுறாங்க கருணக்கிழங்கு மசிச்சதை இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது நான் இது வரைக்கும் வந்து இங்கே சாப்பிட்டதில்ல இது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சாப்பிடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டேஸ்ட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க இதை டேஸ்ட்டு பார்க்கலாம் முடிஞ்சிருச்சு அவங்க அள்ளி வைக்கிறாங்க பாருங்கள் பார்த்தப்பில் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம் இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வந்து மிஷினில் வந்து துணி போட்டாச்சு ஓடிக்கிட்டு இருக்குது இது ஓடட்டும் அண்ணி வந்து எதுக்கு இங்கே தனியாக உட்காந்து சாப்பிட்றாங்கன்னா எங்கள் கூட தான் உட்காந்தாங்க ஹரி வந்து அண்ணா கூட உட்காந்து சாப்பிட்டதுனால அவங்க வந்து தனியாக சாப்பிடணும் இல்லை என் கூட என் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா சாப்பாடு அப்படியே மிச்ச வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் 2 பேரும் ஒன்றா வேலை செய்யுமே நான் பாத்திரம் தேய்ச்சி போட்டேன் அவங்க கழுவுவாங்க இல்லை அவங்க தேய்ச்சி போட்டாங்க கழுவுவேன் இந்த மாதிரி தான் 2 பேரும் வேலை எல்லா வேலையும் அப்பயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் அதுதான் எங்களுக்கு ஈஸியாக தெரியுமே ஏன்னா பாத்திரம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டு எல்லாம் போக மாட்டோம் உடனே டக்குன்னு வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் போவோம் நீங்கள் ஒரு சில பேர் கேட்குறீங்க நீங்கள் வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க அவங்க தான் செய்கிறாங்க அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லைங்க 2 பேருமே சேர்ந்து தான் செய்வோம்
இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இடம். எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற தண்ணி இடம், எங்களுடையது தண்ணி இடம் இது. பாருங்கள், அதில் அந்த வந்து குருவி எப்படி மேய்ஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு. அது என்னதுன்னு எனக்கு தெரியாது. இது வந்து பசங்களுடைய சைக்கிளு, மாமாவுடைய சைக்கிளு, அப்பாவுடைய சைக்கிளு எல்லாமே இருக்குது. இப்போ நான் துணி மிஷினில் எடுக்கிறேன். துணி சில பேர் கேட்குறீங்க, மிஷின் வந்து நீங்கள் எப்போ வாங்கணும் என்ன ஏது அப்படின்ட்டு. அதை வந்து நான் இதிலே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து பேக் சைடில் மாமா வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அண்ணி வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருப்பாங்க. முன்னாடி வந்து நானும் அண்ணியும் பாத்திரம் தேய்ச்சிருப்போம். இப்போ வந்து அண்ணி வந்து கொஞ்சம் பாத்திரம் மட்டும் தனியாக கழுவுவாங்க. ஏன்னா இது வந்து அண்ணி, அம்மா, அண்ணா சாப்பிட்ட பாத்திரம். அதனால் வந்து இதை தனியாக கழுவுறாங்க அவங்க. இதை நான் கழுவக்கூடாது. எல்லாம் கேட்குறீங்க, நீ வேலை செய்ய மாட்டியா வேலை செய்ய மாட்டியான்ட்டு. வேலை செய்யாமலாம் இல்லை, எல்லா வேலையும் நானும் செய்வேன். சமைக்கிறப்போ மட்டும் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம், அண்ணி சமைச்சிப்பாங்க. இப்போ சாப்பிட்டாச்சு. 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக பாத்திரத்தை தேய்ச்சோம். நான் தேய்ச்சி போட்டால் அண்ணி கழுவுனாங்க. அண்ணாவுடைய பாத்திரம் மட்டும் நான் கழுவக்கூடாது. அதே மாதிரி அண்ணா கூட உட்காந்து சாப்பிட்றவங்களுடைய பாத்திரத்தையும் தொடக்கூடாது நான். ஏன்னா அவங்க அதில் சாப்பிட்டுருப்பாங்கல்ல. அண்ணா கூட வந்து அம்மா 2 பசங்க உட்காந்து சாப்பிட்டாங்க. அதில் அரி வந்து காய் மிச்சம் வச்சுட்டான்னு சொல்லிவிட்டு அண்ணியும் உட்காந்து தனியாக சாப்பிட்டாங்க. அதனால் அந்த பாத்திரத்தை மட்டும் அண்ணி தனியாக கழுவிட்டாங்க. அதை நான் தொடக்கூடாது. அண்ணாவுடைய ட்ரெஸ்ஸுங்களுமே தொடக்கூடாது, துவைக்கக்கூடாது, கொல்லக்கூடாது. அதனால தான் வந்து அண்ணி தனியாக கழுவினாங்க, அண்ணி தனியாக உட்காந்து சாப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே இல்லைன்னா ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டு இருப்போம். நாங்கள் ஹரி கொஞ்சம் சாப்பாடு வச்சதுனால தான் வந்து அண்ணி வந்து அண்ணா சாப்பிட்ட இடத்த வந்து உட்காந்து சாப்பிட்டாங்க. ஏன்னா அது எச்சதானே, அது அண்ணா இடத்த வந்து ஹரியும் சாப்பிட்டான்ற ஒரு காரணத்துக்காக தான் அண்ணி வந்து தனியாக உட்காந்து சாப்பிட்டது. அப்புறம் வந்து சாயந்தரம் நான் வீடு உள்ளே பெருக்கன்னா அண்ணி வந்து வெளியே பெருக்குவாங்க. நாங்கள் மாற்றி மாற்றி ஒன்று யாராவது உள்ளே பெருக்கன்னா மாற்றி மாற்றி உள்ளே வெளியே 2 பேரும் அந்த மாதிரி பெருக்குவோம். ஏன்னா இந்த நீட்டுலேருந்து அந்த நீட்டு வரைக்கும் பெருக்கணும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒருத்தவங்க வந்து வேலை செய்யும்போது ஒருத்தவங்க வீடியோ எடுக்கணும். அன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் தெரியாது. அதனால தான் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன், அண்ணி செய்கிறாங்க. அது அட்ஜஸ்ட் ஆகிடுது. நீங்கள் எல்லாருமே கேள்வி கேட்டதுனால தான் இந்த பதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். இதுக்கு மேலே அவங்கவுங்க சாப்பிட்டு மணி நம்ம 2:30 3 இருக்குமா, 3 மணி ஆக போகுது. இது துணியெல்லாம் காய வைக்கிறேன். இதுக்கு மேலே போய் எல்லாருமே அவங்கவுங்க கொஞ்சம் நேரம் படுத்துருவோம் அவங்கவுங்க ரூமில். 4 மணிக்கு எழுந்திரிச்சு வீடு வாசல்லாம் உள்ளேயும் வெளியும் மாறி மாறி 2 பேரும் பெருக்குவோம். பெருக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு டீ போட்டு கொடுத்ததுக்கு அம்மா டீ போட்டு கொடுப்பாங்க. எப்போவுமே அம்மா டீ போட்டு கொடுப்பாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெல் கூட்டுறதா இருந்தால் அதை கூட்டிட்டு, இல்லை மாடு வந்ததுன்னா மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வேலைங்களாக இருக்குது. மாட்டோடைய வேலை வந்து எப்போவுமே அண்ணி பார்ப்பாங்க. அண்ணி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கோ இல்லைன்னா மாதத்தில் வந்து பௌர்ணமிக்கு தானேம்மா, பௌர்ணமி அப்போ வந்து ஒரு கோவிலுக்கு போவாங்க அண்ணி அண்ணாவும். அப்போ வந்து மாட்டு வேலை நான் செய்வேன், அப்படி இல்லைன்னா அம்மா செய்வாங்க. இந்த இந்த லைஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு நான் முன்ன இருந்ததை விட இப்போ இந்த வாட்டி வந்து இருக்கிற சந்தோஷம் எனக்கு ரொம்ப பெருசாகவே இருக்குது. கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் வந்து நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க வந்து ஃப்ரிட்ஜு வந்து நீங்கள் வந்து போகிறப்போ வாங்கினீங்களா, இல்லை அங்கே போயிட்டு வாங்கினீங்களா ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின்லாம் அப்படின்னு கேட்குறீங்க. இதை நான் நேற்று சொல்லணும்னு நினச்சேன், நான் இதை மறந்துட்டேன். நான் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினை வந்து நான் 2022 நான் இங்கே வந்து வாங்கிக்கிட்டு வந்தேன். நான் சென்னையிலேருந்து தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் ஆல்ரெடி வந்து டிவி நம்ம வீட்டில் பெரிய டிவி இருந்தது, அது டிஸ்பிளே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போது நான் ஆசைப்படுற விஷயமும் மாமாவுடைய அண்ணா சொல்லியிருக்க விஷயமும் ஒன்று தான். எங்களுடைய ஹாலு வந்து மண் செவுத்தில் தான் இருக்குது. அந்த ஹாலை மட்டும் நாங்கள் நீட்டாக உடைச்சிட்டு பெருசாக கட்டணும், செவுறு வச்சு கட்டணும் அப்படின்றது தான் எங்களுக்கு ஆசை. அதுதான் மாமாக்கிட்டையும் கேட்டதுக்கு அண்ணாவும் இதை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான்.
நான் வேலை செய்வேன். இங்கே வேலை செய்யாமலாம் இருக்க முடியாது. அதுவும் சின்ன மருமகளாக இருந்துட்டு வேலை செய்யலைன்னா அது பெரிய விஷயம். ஏன்னம்மாம்மா அது ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆனதுக்கு நான் எந்த வேலையுமே செய்யலை. காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையுமே அண்ணியும் அம்மாவும் தான் பார்த்தாங்க. அம்மாவுமே என்னை வந்து தொட்டு பார்த்துட்டு ஜுரம் அடிக்குதுன்னதுனால என்னை குளிக்காதன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அந்த மாதிரி என் ஃபேமிலி என்னை புரிஞ்சுக்கினாங்க, நான் அவங்கள புரிஞ்சுக்கினேன். ஒரு வேளை முன்னே நான் வந்து அவங்கள புரிஞ்சிக்கலையா, இல்லை அவங்க என்னை புரிஞ்சிக்கலையா அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ நாங்கள் புரிஞ்சிக்கிட்டு இந்த ஒத்துமையாக இருக்கோம். எனக்கு இப்படியே கடைசி வரைக்கும் இருந்ததுன்னா எனக்கு போதும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க, நான் இங்கேயே இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியுது. ஓகே, பாய். என்ன இது ஃபுல்லாகவே அந்த நீட்டில் இருந்து நம்ம இடம் தண்ணி இடம், இங்கேயும் தண்ணி இடம் இருக்குது, அங்கேயும் தண்ணி இடம் இருக்குது. நம்மளது இதுலேயும் மீன் இருக்குது. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், பூச்செடி பார்த்தீங்களா? அதுவும் வந்து ஒரு சொந்தக்காரங்க வீடு தான், நம்ம பங்காளி. அதான் காமிங்க. அதுவும் சொந்தக்காரங்க வீடு தான். ஆனால் முன்னாடி வீடு கட்டுறாங்க, இது பழைய வீடு. பழைய வீடு. பெரிய சித்தி வீடுமே வந்து சின்ன மாமியார் வீடுமே அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். முன்னாடி வீடு கட்டுறாங்க, அந்த சைடில் வீடு கட்டுறாங்க, இந்த சைடில் அவங்க பழைய வீட்டில் வந்து இருக்கிறாங்க. இவ்வளோதான். கோணத்தோர கறி. ସବୁ ବଜା କକା ଶୋଇଛନ୍ତି ନା? କକା ଶୋଇଛନ୍ତି ନା? କୁଟିଆ କୁଟି କାନୁ କୁଟିଆ हाँ सुपर सुपर போதும், அது பயப்படாது. கொட்டியாமா? ஐயோ जाओ आसो பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 நாள் கழித்து உடம்பு கொஞ்சம் க்யூர் ஆனதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலான்னு இருக்கோம். அந்த கோவில் போய் அந்த கோவில் ஃபுல்லாகவே நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.